ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போ ஹரி கிரியேஷன். இன்றைக்கி ப்ரூச்சஸ் கிளாஸில் ஒரு நாட் ரோப்பு வச்சு ஒரு டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி நாட் ரோப் வந்து கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை ரெண்டு பக்கமும் நெருப்பில் லைட்டாக காமிச்சோம்னாக்கா இந்த பிசுறுலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடும். ஒரு சேஃப்டிக்கு பிரிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம நெருப்பில் காட்டி வச்சுருக்கோம். நீங்கள் விளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்ரு இருக்குது இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 7 இன்ச்சு இல்லைனா 7.5 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் த்ரெட் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன், 2 கோர்த்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ரோப்பை வந்து ரவுண்டாக சுருட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுருட்டிக்கலாம். நம்ம சும்மா எதனா திங்ஸ் கூட இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சுருட்டி விளையாடுவோம்ல, தெரியுமா? இந்த மாதிரி நம்ம சுருட்டிக்கலாம். திரும்ப இன்னொரு டைம் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் எதனா திங்ஸ் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி சுருட்டி விளையாடுற பழக்கம் இருக்குது எனக்கு. சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம 2 பக்கமும் அந்த நெருப்பில் காட்டுறதுனால இது வந்து பிரிச்சுக்கிட்டு வராமல் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, இந்த எட்ஜும் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது இல்லையா, இதுவும் நம்ம ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசியை வந்து இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்து சென்டரில் இங்கே வந்துடுச்சு இல்லையா, சென்டரில் இங்கே வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கே வந்து நீடியில் வந்து பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பிளேஸ்க்கு நான் நீடியில் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி இழுத்துக்கிறேன். ஓகேவா? இழுத்துட்டு திரும்ப அவுட்டரில் இப்படியும் போகலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப ஒரு 2-3 ஸ்டிச் இதுலேயும் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம இது மாதிரி ஸ்டாண்டில் வச்சும் இந்த மாதிரி ஃப்ரேமில் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். இதில் இன்னொரு டைம் வந்து நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி வெளியில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போது நான் இந்த எட்ஜி வந்து முடியுது இல்லையா, இது வந்து மேல் பக்கமாக வைக்கிறேன். ஏன்னா அந்த எட்ஜி மறைக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் டிசைன் கொடுத்துக்கலாம். அந்த எட்ஜி மறையிற மாதிரி ஏதாச்சும் டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் வச்சு நம்ம ஃப்ரேமில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா ஸ்டிச்சுமே நம்ம இப்போ போட போகிறது எல்லா ஸ்டிச்சுமே வெறும் கிளாத்லேயே போய் இன்சர்ட் பண்ணக்கூடாது. இந்த நாட் ரோப் உள்ள இன்சர்ட் பண்ணி தான் கீழே உள்ளே போகணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணுறேங்க தான். நான் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் நான் திருப்பிக்கிறேன், ஏன்னா எனக்கு மேலே வரணும் எட்ஜி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். 4 பக்கமும் ஒவ்வொரு ரோப் தெரியுது இல்லையா, ரவுண்டு 4 பக்கமும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் லைன், இப்போ தேர்ட் லைன். இதில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து தெரியவே கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது கோல்டு கலர் வந்து கொடுத்துக்கலாம். கோல்டு கலர் யூஸ் பண்ணுறோம்னா வேறு எந்த ரோப்பும் கலரில் வந்து இவ்வளோ இதுவாக இருக்காது. கோல்டு கலர் மட்டும்தான் கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கும்.
ஓகேவா? இப்போ 4 பக்கமும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். இந்த மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸை இது மேலே வச்சு கூட நம்ம மறைச்சி ஒரு டிசைன் மாதிரி இங்கே போட்டுக்கலாம். ஐடியாவுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கலர் கலராக அந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி கிடைக்கிது. கொஞ்சம் லுக்கிங்காக 3D லுக்கிங்கில் இருக்கும். இது நம்ம கொடுத்தோம்னா இப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு சுற்றி இந்த சின்ன ஃப்ளவர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது 3 பூவாக கூட இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படியும் கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். சும்மா ஐடியாவுக்காக சொல்கிறேன். நீங்கள் வேறு எதாவது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இப்படி சென்டரில் இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவருக்கு ஒவ்வொரு நடுவுலையும் வந்து கேப் இருக்கும். ஓகேவா? அந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்படி கீழே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே சந்து இருக்குது. இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துக்கிறேன். திரும்ப சென்டரில் இருந்து எடுக்கிறேன். எடுத்து அந்த கேப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஃப்ளவரை. ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நிற்காது. எல்லாம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எல்லா ஃப்ளவர்லேயும் போடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதோட வெயிட்லெஸ்ஸாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இது மேலே வச்சு பார்க்கலாம். இது மேலே இன்னும் ஒரு சீக்வன்ஸ் ஜமிக்கி வந்து கொடுத்து பீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சுற்றி நம்ம அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்து பீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த எட்ஜ் முடியுது இல்லையா? அது வந்து தெரியக்கூடாது வெளியில். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இதே மாதிரி இந்த பூவை சுற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சுற்றி இந்த சென்டர் ஃப்ளவரை சுற்றி இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன், பீட்ஸ் கொடுத்து. இதோட ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நம்ம ப்ளவுஸில். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம இந்த மாதிரி டியூப் பீடு இருக்குது இல்லையா? இந்த டியூப் பீடை வந்து இங்கே நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்படியே வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை ஹேங்கிங்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் ஹேங்கிங்ஸே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டியூப் பீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பீடு வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஒயிட் பீடை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக டியூப் பீடு உள்ள நீடியில் வந்து இன்செர்ட் பண்ணணும்.
ஹேங்கிங்ஸ்க்கு. ஓகேவா? ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது. மாதிரி கொடுத்துட்டு நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த சைடும் அதே மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நம்ம ப்ரூச்சஸில் பிகினர் லெவல் கற்றுக்கிற அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.